தமிழ் நல்லெஞ்சங்களுக்கு நல்வணக்கம். இது தமிழ் இன்ஃபோபீடியா. நிறைய கிரெடிட் ப்ராடக்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் பற்றி ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். கண்டினியூஸாக ஒரு 7-8 வீடியோஸை ரிவ்யூ வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வகையில் இன்னொரு கிரெடிட் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறோம். அதுதான் லெண்டிங் கார்ட். லெண்டிங் கார்ட் இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ண கிரெடிட் கார்ட்ஸ் மாதிரி கிடையாது. இது பியூர் MSME பிஸ்னஸ் லோன்ஸ் கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ லெண்டிங் கார்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபின்டெக் கம்பெனி. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே ஃபின்டெக் கம்பெனிஸ் தான். அதே மாதிரி இது ஒரு ஃபின்டெக் கம்பெனி. பட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, லெண்டிங் கார்ட் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது ஒரு என்பிஎஃப்சினா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன். அவங்க கடன் கொடுப்பாங்க. RBI ரிஜிஸ்டர்டு என்பிஎஃப்சி, ஆர்பிஐயால் அங்கீகரிக்கப்பட்ட என்பிஎஃப்சி லெண்டிங் கார்ட். ஸோ அவங்க ஒரு ஃபினான்ஸாக மட்டும் இல்லாமல் ஒரு டெக்னாலஜி பிளாட்ஃபார்மாகவும் இருந்து MSMEஸ்க்கு ஸ்மால் பிஸ்னஸஸ்க்கு நிறைய லோன் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 50,000 ரூபாயிலிருந்து மினிமம் 2 கோடி ரூபாய் வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. இது எல்லாமே கொலாட்ரல் ஃப்ரீ, எந்த சொத்தும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஸோ இவங்க என்ன மாதிரியான லோன்லாம் கொடுக்குறாங்க, எப்படி வாங்குறது, என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ லெண்டிங் கார்ட் வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா இங்கே லாகின் இருக்குது. நீங்கள் லாகின் பண்ணிவிட்டும் அப்புறம் ப்ரௌஸ் பண்ணலாம், இல்லை லாகின் பண்ணாமையும் ப்ரௌஸ் பண்ணலாம். நீங்கள் கடன் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக லாகின் பண்ணி ஆகணும், சைன்அப் பண்ணி ஆகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 4 ப்ராடக்ட் இருக்குது. பிஸ்னஸ் லோன், ஒர்க்கிங் கேபிட்டல் லோன், MSME லோன், அப்புறம் பிஸ்னஸ் லோன் ஃபார் விமன். ஸோ இது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட க்ரைட்டீரியா ஒன்று தான். ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம ஒன்றை ரிவ்யூ பண்ணிட்டு மற்ற எல்லாம் எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இங்கே நான் பிஸ்னஸ் லோன் போகிறேன். ஸோ பிஸ்னஸ் லோன் அப்படின்னா அது ஒரு ப்ராட் கேட்டகரி. நிறைய லோன்ஸ் பிஸ்னஸ் லோனில் கவர் ஆகும். ஸோ அவங்க எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் லோன்னா என்ன, லெண்டிங் கார்ட்டில் பிஸ்னஸ் லோன் வாங்கினா நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இங்கேயே அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. 50,000 2 crores வரைக்கும் கொடுக்குறாங்க. ரொம்ப சீக்கிரமாக கொடுக்குறாங்க. ஸோ 3 daysலேயே நீங்கள் லோன் கிடச்சிடும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேங்க்கில் 8 to 10 days கிடச்சிரும்னு சொல்கிறாங்க. அது நமக்கு தான் தெரியும் பேங்க்கில் எவ்வளோ நாள் ஆகும்னு. ஸோ 3 daysல லெண்டிங் கார்ட்டில் லோன் கொடுக்குறாங்க. எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். கொலாட்ரல் கிடையாது, எதுக்குமே கொலாட்ரல் கிடையாது. கிரெடிட் ஹிஸ்ட்ரி பார்ப்பாங்களா அப்படின்னா பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. வி டோன்ட் see the past of business அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிபிலோ கிரிஃபோ ஏதாவது ஒன்று பார்ப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பட் அதை பற்றின இது எதுவும் கிடையாது. இங்கே இன்ஃபர்மேஷன் பெருசாக எதுவும் இங்கே கொடுக்கல. ஃபேர் இன்ட்ரெஸ்ட் ரேட் லோன் டென்யூர் 1 மாதத்துலேருந்து 36 மாதம் வரைக்கும். ஸோ 3 வருஷம் வரைக்கும் தான் நீங்கள் கடன் வாங்க முடியும். எல்லாமே ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் தான். 5 வருஷம் 10 வருஷம் கடன்லாம் இங்கே கொஞ்சம் கஷ்டம். ஸோ 2 கோடி வரைக்கும் கொடுத்துட்டு எப்படி 36 மாதத்தில் வாங்குவாங்கன்னு நமக்கு தெரியல. பட் ஸ்டில் 36 மாதம் வரைக்கும் தான் லோன் கொடுக்குறாங்க. அது எக்ஸ்டெண்டட் டென்யூர் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. ஓகே, ஹிடன் காஸ்ட்லாம் கிடையாதுங்க. 2-3% ப்ராசஸிங் ஃபீ போடுவோம், மற்றபடி ஹிடன் காஸ்ட் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஃப்ளெக்சிபிள் ரீபேமெண்ட், எனக்கு இவங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா ஃப்ளெக்சிபிள் ரீபேமெண்ட். எப்படின்னா மந்த்லி ஆர் இது பை வீக்லி இல்லை, பை மந்த்லி. மந்த்லி இஎம்ஐ ஆர் பை மந்த்லி இஎம்ஐனா 15 நாளைக்கு ஒரு தடவை கட்டிக்கலாம். இந்த சின்ன சின்ன மளிகை கடை, காய்கறி கடை, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கேஷ் ரொட்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் 15 நாளைக்கு ஒரு தடவை கட்டுறவங்க, வாரம் கட்டுறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அதை எனேபிள் பண்ணுற மாதிரி 15 நாளைக்கு ஒரு கட்டுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது பை வீக்லி இங்கே தப்பாக போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ப்ராட் ஃபீச்சர்ஸ் இங்கே என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ என்ன ரெக்குவயர்மெண்ட், இதுக்கு யாரெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத அவங்களே ரொம்ப தெளிவாக அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ரொம்ப ஓப்பனாக எல்லாத்தையுமே சொல்கிறது. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லோனுக்கு உண்டான ஃபீஸ் என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. 1.5லேருந்து 2% per month. ஸோ per annum அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18%லேருந்து 24% வரைக்கும். வே ஹையர் தேன் பேங்க்கில் இப்போ 9%ல் MSME லோன்ஸ் போயிட்டுருக்கு. மிஞ்சி ஒன்றா 10-12% இருக்கும். பட் இங்கே ஸ்டார்டிங்கே 18%. ஏன்னா இது கொலாட்ரல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க்லேயும் கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் 2 கோடி வரைக்கும் கிடைக்கும். பை புக் அட்லீஸ்ட், பை தியரி கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா 2 கோடி வரைக்கும் இப்போ CGTMSEயில் கவர் பண்ணியே கொடுக்கலாம் அப்படின்னு ரூல் இருக்குது. ஸோ இவங்களும் 2 கோடி வரைக்கும் தான் கொடுக்குறாங்க. இங்கே கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் இவங்களுடைய எல்லா ப்ராடக்ட்டுக்குமே பொருந்தும். பிஸ்னஸ் லோன் மட்டும் கிடையாது. இங்கே பார்க்குற ஒர்க்கிங் கேபிட்டல், MSME, பிஸ்னஸ் லோன் ஃபார் விமன் எல்லாத்துக்குமே இது பொருந்தும். ஸோ ப்ராசஸிங் ஃபீ 2-3%. எல்லாமே ஒரு ரேஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. லோன் டென்யூர் அப் டு 36 months. ஸோ இவங்க ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்டையும் லோனாக கொடுத்துட்றாங்க. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்னா மாதம் உங்களுக்கு தேவைப்படுற விஷயம், கடை வாடகை, ஸ்டாஃப் சேல்ரி,
வந்து ரா மெட்டீரியல் பர்ச்சேஸு, மேனுஃபேக்சரிங்காக இருந்தால், சர்வீஸாக இருந்தால் ஸ்டாஃபுக்கு கொடுக்க வேண்டிய சேலரி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து ரன்னிங் லிமிட் தான் கொடுப்பாங்க. அதாவது ஓடிசிசியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 5 லட்சம் 10 லட்சம் கொடுப்பாங்க. நீங்கள் கட்டிட்டு திருப்பி அந்த லிமிட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனுவல் பண்ணணும். பட் நீங்கள் அப்படி இல்லை, எல்லாமே ஒர்க்கிங் கேபிட்டலுமே அவங்க லோனாகவே கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கு லோன் டென்யூர் வந்து 3 வருஷம். ப்ரீ க்ளோஷர் சார்ஜ் நில்லு. ஆனால் நீங்கள் ஒரு இஎம்ஐ ஃபுல்லாக கட்டி முடித்தா தான் வந்து ப்ரீ க்ளோஷர் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லா ப்ரைவேட் பேங்க்ஸ்லையும் இருக்கிறது தான். ஒரு சிலர் 1 இயர் லாக்இன்லாம் போடுவாங்க. பட் இவங்க ஒரு இஎம்ஐ கட்டினா போதும் அப்படிங்கிறாங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 90,000 வந்து 3 மாதத்துக்கு டர்ன் ஓவர் பண்ணிடணும். கிட்டத்தட்ட 1 லட்சம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 4 குவார்ட்டர் 4 லட்ச ரூபா மினிமம் டர்ன் ஓவர் இருக்கணும். இருந்தால் தான் லோனுக்கே எலிஜிபிலிட்டி. ஸோ இந்த டர்ன் ஓவர் எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சரியான இன்ஃபர்மேஷன் இல்லை. பட் வந்து நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலே போதும் எனக்கு தோணுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்கணும் மினிமம் அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரூஃப் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அதை நான் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரூஃப் கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் பிஸ்னஸாக இருக்கணும். அது சோல் ப்ரொப்ரேட்டரோ பார்ட்னர்ஷிப்போ கம்பெனியோ வாட் எவர் இட் இஸ். அப்புறம் மினிமம் டர்ன் ஓவர் இந்த 3 மாதத்துக்கு 90,000. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் 1 வருஷம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 3 மாதத்துக்கு நீங்கள் 90,000 டர்ன் ஓவர் காமிச்சிட்டிங்கன்னா, ப்ராஃபிட் கிடையாது, டர்ன் ஓவர் காமிச்சிட்டிங்கன்னா இங்கே லோன் அப்ளை பண்ணலாம். எஸ்பிஐ ஃபினான்ஸ்னால் ஷார்ட் பிஸ்னஸ் அட்வான்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் பிளாக் லிஸ்ட்டாக இருக்கக்கூடாதுங்கிறாங்க. பட் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இம்பேக்ட் இருக்காது. நெகட்டிவ் லொக்கேஷன் லிஸ்ட்லேயும் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அதுவும் பெரிய விஷயம் கிடையாது. ட்ரஸ்ட்டு, என்ஜிஓ இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த ட்ரஸ்ட்டுமே என்ஜிஓவுமே வந்து பிஸ்னஸ் லோன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதெல்லாம் கூட ஓகே. ஸோ அப்படி கீழே வந்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறதையும் அவங்களே கொடுத்துருக்காங்க. 12 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும். பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரூஃப் வேணும். பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரூஃப் என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்குது. பிஆர்சி இல்லை ஜிஎஸ்டி ஃபைலிங் அது மாதிரி நிறைய இருக்குது. லைசன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இது எதாவது ஒன்று கொடுத்தா போதும். நீங்கள் பேன் காப்பி வேணும். ப்ரொப்ரேட்டராக இருந்தாலும் சரி, பேனாக இருந்தாலும் சரி, கம்பெனியாக இருந்தாலும் சரி. ஆதார் காப்பி வேணும். பார்ட்னர்ஷிப் டீடு பார்ட்னர்ஷிப் ஃபேர்முக்கு வந்து அப்ளிகபிள். கம்பெனி பேன் கார்டு வந்து பார்ட்னர்ஷிப் ஃபேர்முக்கும் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒரு எல்எல்பி வாட் எவர் இட் இஸ் இங்கேயே வந்து இது அப்ளிகபிள். ஸோ இவங்க கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட் வந்து ரொம்ப கன்சைஸாக க்ளீனாக இருக்குது. நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டு இவங்களை வந்து நீங்கள் அணுகலாம், அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு லோன் கிடைக்கிறது சான்ஸ் அதிகம். என்னென்ன மாதிரியான லோன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது இவங்களே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓவர் டிராஃப்ட்டு இல்லை சிசி இது கிடைக்கும். ஈக்விட்டி ஃபண்டிங்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, அந்த கம்பெனிக்கு வந்து முதல் தேவைப்படுது, கேபிட்டல் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஷேரை வந்து அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு ஃபண்டிங் வாங்கிக்கலாம். ஷார்ட் டேர்ம் லோனு, எக்யூப்மெண்ட் ஃபினான்ஸு, அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், ட்ரேட் ரிசீவபிளுக்கு அகெயின்ஸ்டாக லோனு, ஃபேக்டரிங் அட்வான்ஸ், ட்ரேட் கிரெடிட்டருக்கு கொடுக்க வேண்டிய காசுக்கு உண்டான லோன், இது எல்லாமே வந்து இவங்க கொடுக்குறாங்க. பட் இது மட்டும் தான் கொடுப்பாங்களா? அப்படி இல்லை. டேர்ம் லோன் அப்படின்னாலே அது ப்ராட் கேட்டகரி தான். அது எப்படி வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் என்ன ரெக்குவயர்மெண்ட் வச்சுருந்தாலும் அதுக்கு லோன் கிடைக்கும். ஸோ இஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணணும், இஎம்ஐனா என்ன, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் லோன்ஸு, இது எல்லாமே வந்து இவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்ஏக்யூவும் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே மேக்ஸிமம் இங்கே அவங்க கவர் பண்ணிடுறாங்க. ரொம்ப எக்ஸாஸ்டிவ் வெப்சைட், நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அது போக வந்து ரொம்ப ஓப்பனாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயந்தான். இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, டாக்குமெண்ட் இதெல்லாம் என்ன வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னா நீங்கள் வந்து லோன் அப் டு 15 lakhs, உங்களோட இன்கம் வந்து 1.5 லட்ச ரூபா இருக்கணும். ஓகே, 15 lakhsக்கு மேலே லோன் வாங்கினீங்கன்னா 3 லட்ச ரூபா இன்கம் இருக்கணும். இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷ்னல் அப்படின்னா அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுவும் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரொப்ரேட்டர்ஷிப்பு, பார்ட்னர்ஷிப்பு அப்படின்னா அவங்க என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. 21 வயசுக்கு மேலே இருக்கணும், 65 வயசுக்கு உள்ளே இருக்கணும். ஸோ அங்கே வந்து டேர்ன் ஓவரை பற்றி பேசுனாங்க இல்லையா, இங்கே வந்து கேஷ் ப்ராஃபிட் பற்றி பேசுகிறாங்க. ஸோ 2 வருஷம் கேஷ் ப்ராஃபிட் காமிச்சிருக்கணும். இவ்வளோ ப்ராஃபிட் காமிச்சிருக்கணும் அப்படின்னு மேண்டேட்டரியாக சொல்லலை, ஆனால் 2 வருஷம் ப்ராஃபிட் காமிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் கண்டிப்பாக தேவை. ஸோ இது வந்து கொஞ்சம் முரண்பாடாக இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி ஃபைலிங்லாம் பார்த்திங்கன்னா 20 லட்ச ரூபா வரைக்கும் ஏபிஎஸ்லாம் தேவையில்லை. ஆனால் இவங்க வந்து பேங்க் லோன்ஸ்க்கே அப்படி தான். பட் இவங்க வந்து ஒரு சிஏ சர்டிஃபைடு பேலன்ஸ் ஷீட் வேணும் அப்படிங்கிறாங்க. இது போக ஆதார் கார்டு, ஃபோட்டோகிராஃபு, அதுக்கப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, லைசன்ஸு, லொட்டு லோஸுக்கு இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற பட்சத்தில் இவங்க 3 நாளில் அப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப் டு 30 lakhsக்கு 1.25% பர் மந்த்.
1.25% பர் மந்த் அப்படின்னா 12 + ஒரு 4 3 ஆமாம் 15% மினிமம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ ரீபேமெண்ட்டும் வந்து இவங்க எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இருக்குது. பட் என்ன கொஞ்சம் முன்ன பின்ன முரண்பாடாக இருக்குது. இங்கே வந்து 1.25%ன்னு சொல்கிறாங்க, அப்படியே கீழே வந்தீங்கன்னா 18% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து நம்ம பெருசாக வந்து ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இல்லை. அப்ளை பண்ணவங்களுக்கு இதான் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லிட போகிறாங்க, நம்ம வாங்கிக்க போகிறோம், அவ்வளோதான். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிஸ்னஸ் பிளான் பை கேட்டகரி அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, ஒரு மேக்ஸிமம் பிஸ்னஸ் இங்கே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸ் பிளான் எப்படி போடணும், ஜென்ரல் பிஸ்னஸ் பிளானும் இங்கே இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் பிஸ்னஸ் பிளானும் கிடைக்கும். அப்படி இல்லை எங்களுக்கு இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் வேணும், பிஸ்னஸ் ஸ்பெசிஃபிக் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தனித்தனியான இது இங்கே கொடுத்துருக்காங்க. ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்காங்க, பேக்கரி, ஹோட்டல், அக்ரிகல்ச்சர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது இல்லைன்னா நீங்கள் இந்த ஜென்ரல் பிஸ்னஸ் பிளானை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆக்சுவலாக. நிறைய பேருக்கு வந்து அது என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னே தெரியாது. எங்கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாலும் முடியலை நம்மளால். ஸோ என்னெல்லாம் இருக்கணும் ஒரு பிஸ்னஸ் பிளானில், நீங்கள் வந்து எப்படி ஒரு பிஸ்னஸ் பிளான் ரெடி பண்ணி ஒரு பேங்க் லோனுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணுன்னா பிஸ்னஸ் பிளான், ப்ராஜெக்ட் பிளானு, பிஸ்னஸ் பிளான்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்பாங்க. ஸோ இதை எப்படி நீங்கள் ரெடி பண்ண முடியும், இதை எப்படி நீங்கள் சப்மிட் பண்ண முடியுங்கிறதுக்கு வந்து ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே இருக்குது. இது எல்லாமே தமிழ்லேயும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் இது இருக்கிற தமிழ் வெப்சைட் எனக்கு கிடைக்கல. இது கிடைச்சா நீங்கள் கொஞ்சம் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ லெண்டிங் கார்டோட இன்னொரு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி ப்ராடக்ட், டுகெதர் அப்படிங்கிறது. இதை பற்றி ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போ இந்த டுகெதர் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ ஒருத்தருடைய ப்ரொஃபைல் நம்ம வந்து இதில் கொடுக்குறோம் அப்படின்னா, இவருக்கு வந்து லோன் கொடுக்கலாமா வேண்டாமா, இவருக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத இந்த பிளாட்ஃபார்ம் வந்து சொல்லிடும். சிம்பிளாக நான் சொல்லிவிட்டேன். அதில் நிறைய வேலை இருக்குது, இந்த மிஷின் லேர்னிங் விஷயம்லாம் உள்ளே இருக்குது. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மேஜர் பேங்க்ஸு, பிஎன்பி, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க்கு, அது போக ஆதித்யா பிர்லா, ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு, இவங்க எல்லாமே இதை யூஸ் பண்ணுறாங்க. சூரியோதய், இதெல்லாம் என்பிஎஃப்சி, ஸ்மால் பேங்க்ஸ் இதெல்லாமே. ஸோ ஏன் இதை இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி தான் வந்து அவங்களுடைய லெண்டிங் கார்ட் ஃபினான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அந்த என்பிஎஃப்சி மூலமாகவும் அவங்க வந்து லெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பல பெரிய பேங்க்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இதை நம்ம நம்பலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், ஒரு நம்பிக்கைக்காக நான் இங்கே சொல்கிறேன். இது வந்து பியூர் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம், இதுக்கும் எம்எஸ்எம்இ லோனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் இந்த பிளாட்ஃபார்மை நிறைய பேங்க்ஸே யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஒரு டெக்னாலஜியாக தான் இருக்கும், ஒரு கம்பெனியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை எடுத்து வைக்கிறேன் இங்கே. இது இவங்களுடைய கான்டாக்ட் பேஜ். இது வந்து ஒரு ப்ராப்பர் கம்பெனி. இது வந்து ஒரு டெக் பிளாட்ஃபார்ம் மட்டும் கிடையாது, இது ஒரு என்பிஎஃப்சியும் கூட. ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லேருந்து எல்லாமே ஓப்பனாக இங்கே டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய இமெயில் அட்ரஸ், இவங்களுடைய ஃபோன் நம்பர், இவங்களுடைய ஃபுல் அட்ரஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. இவங்களுக்கு வந்து ஃபேர் ப்ராக்டிசஸ் கோடு, ஆர்பிஐ உடைய ஃபேர் ப்ராக்டிசஸ் கோடு இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு ரொம்ப நம்பகமான கம்பெனி. இந்த கம்பெனி மூலமாக நீங்கள் லோன் வாங்கலாம். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகம்தான். டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட வந்து லெண்டிங் கார்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம்தான். பட் ஸ்டில் நீங்கள் நம்பி வாங்கலாம். ஓகே, இப்போ லெண்டிங் கார்டில் லோன் வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு என்பிஎஃப்சி தான். ஸோ இதில் வாங்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் அதிகம், ரீபேமெண்ட் பீரியட் ரொம்ப கம்மி. ரீபேமெண்ட் பீரியட் ஒரு 5 வருஷமாவது கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். பட் இவங்க 3 வருஷம் தான் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் லெண்டிங் கார்டில் கண்டிப்பாக லோன் வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. நல்ல ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் போர்ட்டலாக தான் தெரியுது. யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் நல்ல விஷயம் ஏதாவது இருந்தது நான் கவர் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, அதை நான் கவர் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு இதில் தான் ப்ராப்ளம் ஆகிருக்கு, அதையும் வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் போடலாம், நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷன் மூலமாக. அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணுன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் போடுங்க உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் ரிவ்யூவோட, யூஸ்ஃபுல் வீடியோவோட உங்களெல்லாம் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மற்றவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. அதில் இருந்தால் இப்போ நிறைய ரிவ்யூஸ் நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.